சீதாராமன் சீரியல் ஏப்ரல் 2 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ராம் அந்த ரவுடிங்கில் ஓட விரட்டிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லா வேலையும் முடிச்சு பையஸும் வந்துடுறாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. மீராவும் சீதாவும் நல்லபடியாக இந்த ஆர்டரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிகிட்ருக்காங்க. பையஸும் எல்லாத்தையும் அளந்து பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறாங்க. அடுத்ததாக விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா சீதா 2 பேரும் ஒரு கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாருமா சேர்ந்து பொங்கல் வைக்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, பாட்டு பாடுறாங்க. இது எல்லாத்தையும் அங்கே இருக்கிற ஒரு சாமியார் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எல்லாருமே எங்கள் குடும்பம் தான்க்கா, நீங்கள் இல்லைன்னா இந்த ஆர்டரை கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சிருக்க முடியாது. இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சீதா அங்கே இருக்கிற டெய்லர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடியே சேது சீதாவை மகா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட சேர்மேன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த பதவியெல்லாம் வேணாம், நான் எப்போவுமே இவங்களில் ஒருத்தவங்களாவே இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அந்த சாமியார் சீதாவையே பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மீரா அவரை நோட் பண்ணி எதுக்காக இவர் நம்மளே பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்க கரெக்டாக அவர் மீராவை கூப்பிடுறாங்க. மீரா வணக்கம் சாமி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் உட்காரவும், நீங்கள்லாம் ஏதோ பெரிய பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சாமி, பெரிய ஒரு ஆர்டரை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து முடிச்சிட்டோம். அதுக்காக தான் எங்கள் விரதத்தை முடிச்சிடலான்னு சொல்லி கோவிலுக்கு வந்து பொங்கல் வச்சிட்ருக்கோம் சாமி அப்படின்னு மீரா சொல்லவும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்ணாடி போட்டிருக்கேன் அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரப்போகுது, அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க. இதை நான் சொல்லலை, அந்த முத்தாரம்மன் தான் சொல்கிறா. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, அவங்களுக்கும் ஒரு சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். இதையும் நான் சொல்லலை, அந்த முத்தாரம்மன் தான் சொல்கிறா. அந்த பொண்ணை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லவும் மீரா ரொம்பவே பயந்து போய் சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்ததாக சீதாக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.